ஜனாதிபதி ஏன் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி சங்கீத்சனை ஏன் விடுதலை செய்யவில்லை? தொடர்ந்தும் சங்கீத்சன் என்கின்ற ஒரு சாதாரண இளைஞன், ஒரு பாடகன், ஒரு கலைஞனை விடுவிக்க சொல்லி பல இடங்களிலும் மக்கள் போராடுகின்றார்கள். நேற்று காலை வவுனியாவில், நேற்று வெல்வெட்டித்துறையில், அதற்கு முதல் கிளிநொச்சியில், இன்று பல்வேறு இடங்களில் மக்கள் திரண்டு போராடுகிறார்கள். இப்பொழுதும் நான் இந்த இடத்திலே உயர்ந்த சபையிலே சொல்லுகிறேன், நீங்கள் அவர்களை விடுவிக்கவில்லையானால், சங்கீத்சன் அவர்களை உடனடியாக இந்த அரசு விடுவிக்கவில்லை என்றால் வடக்கு கிழக்கு தழுவிய ஒரு மாபெரும் போராட்டத்திற்கு மக்கள் தயாராகிறார்கள். ගරු ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 9ක් කාලයක් ලැබෙනවා. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் அவசரகால சட்டத்தோடு சேர்ந்த வகையில் நீடிப்பு செய்வதற்கான பிரேரணையை ஜனாதிபதியினால் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த சூழலில் இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட துயர நிகழ்வுகளும் துன்பங்களும் பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த காலச்சூழல் மிகவும் பயங்கரமானதாக இந்த நாட்டில் இருக்கின்றது. குறிப்பாக கடந்த வாரம் யாழ்ப்பாணத்திலே வைத்து கிளிநொச்சி உதயநகர் கிழக்கு கிளிநொச்சியைச் சேர்ந்த கணேஷ்குமார் சங்கீத்சன் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ். இந்த நாட்டில் ஒரு பாடல் பாடியதற்காக, ஒரு காலத்தின் செய்தியை கண்ணாடியாக சொல்லுகின்ற ஒரு கலைஞன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இன்று சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். இது மிகவும் வரலாற்றிலே ஒரு துயரமான சம்பவம். உங்களுக்கு தெரியும் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டில் 78ஆம் ஆண்டிலே கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் என்பது சிங்கள இளைஞர்களையும் தமிழ் இளைஞர்களையும் மிக மோசமாக பாதித்திருந்தது. இன்று அரசமைத்திருக்கிற ஜேவிபி என்பிபியாக இருக்கலாம், மாற்றம் பெற்றிருந்தாலும் கூட 60,000க்கும் மேற்பட்ட சிங்கள இளைஞர்களும் யுவதிகளும் மிக மோசமாக படுகொலை செய்யப்படுவதற்கும், இந்த நாட்டிலே மிக மோசமாக அழிக்கப்படுவதற்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அப்போதிருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தைச் சேர்ந்த JR ஜெயவர்தன, பிரேமதாசா போன்றவர்கள் மிக கொடூரமாக அதனை பயன்படுத்தி இருந்தார்கள். கொடூரமான இந்த சட்டத்தை நீக்குகிறோம் என்று பலமுறை எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உட்பட உங்களுடைய அரசாங்கம் பல தடவைகள் இந்த செய்தியை சொல்லியிருந்தார்கள், நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை உடனே வந்தவுடன் நீக்குவோம் என்று. ஆனால் இன்றைக்கு 2 ஆண்டுகள் கடக்கப் போகிறது, இதுவரை இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை. அதற்கான ஒரு புதிய பயங்கரவாத தடை சட்டம் பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். ஒரு கோடு இருக்கிறது, அதற்கு இன்னொரு பெரிய கோட்டை கீறுகிறீர்களே தவிர, ஆனால் அதனை நீக்குகின்ற நிலையில் இல்லை. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாகத்தான் இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் மிக கொடுமைகளை சந்தித்தார்கள். 2009ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு காலங்களில், குறிப்பாக 2006 கிழக்கு மண்ணினுடைய வாகரையிலே நடந்த மிகப்பெரிய இறுதியான இனப்படுகொலைகளும், 2009ஆம் ஆண்டு வடக்கு மண்ணிலே முள்ளிவாய்க்காலிலே நடந்த இனப்படுகொலைகளுக்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் மிக காரணமாக இருந்தது. இந்த சட்டத்தை பயன்படுத்தி இன்று கணேஷ்குமார் சங்கீத்சன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு பாடல் பாடி இருந்தார். இந்த நாட்டிலே பாடுகின்ற உரிமை தடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படி என்றால் இந்த சபையிலே நீங்கள் சொல்ல வேண்டும். பேசுகின்ற உரிமை தடுக்கப்பட்டிருக்கிறதா? தீபச்செல்வன் புத்தகங்களை எழுதியிருந்தார். இந்தியாவிலிருந்து வந்த புத்தகங்கள் சுங்க திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எழுதுகின்ற உரிமை தடுக்கப்பட்டிருக்கிறது. பாடுகின்ற உரிமை தடுக்கப்படுகிறது. கூட்டம் கூடுகின்ற உரிமை தடுக்கப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்தே நீங்கள் இதனை செய்கின்றீர்கள். இன்று அதனை இன்னும் மெருகூட்டுவதற்காக இன்றைய சட்ட மூலத்தையும் ஜனாதிபதி தனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி இதனை செய்கின்றார். ஜனாதிபதி ஏன் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி சங்கீத்சனை ஏன் விடுதலை செய்யவில்லை? தொடர்ந்தும் சங்கீத்சன் என்கின்ற ஒரு சாதாரண இளைஞன், ஒரு பாடகன், ஒரு கலைஞனை விடுவிக்க சொல்லி பல இடங்களிலும் மக்கள் போராடுகின்றார்கள். நேற்று காலை வவுனியாவில், நேற்று வெல்வெட்டித்துறையில், அதற்கு முதல் கிளிநொச்சியில், இன்று பல்வேறு இடங்களில் மக்கள் திரண்டு போராடுகிறார்கள். இப்பொழுதும் நான் இந்த இடத்திலே உயர்ந்த சபையிலே சொல்லுகிறேன், நீங்கள் அவர்களை விடுவிக்கவில்லையானால், சங்கீத்சன் அவர்களை உடனடியாக இந்த அரசு விடுவிக்கவில்லை என்றால் வடக்கு கிழக்கு தழுவிய ஒரு மாபெரும் போராட்டத்திற்கு மக்கள் தயாராகிறார்கள். இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பேச முடியாமல் இருக்கிறார்கள். அரசு பொறுப்படுத்த காலத்திலிருந்து அபிவிருத்தி என்ற வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆனால் அபிவிருத்தி என்பது நடந்ததாக தெரியவில்லை. கைதுகளும் அடக்குமுறைகளும் இந்த நாட்டிலே மிக கோலோச்சி மேலோங்கி இருக்கிறது. அண்மையிலே யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த அலெக்ஸ் ராஜா
2 மாதங்களில் திடீரென பதுளை மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டார்.